இப்போது நீங்கள் மன்னார்குடி பற்றி இவ்வளோ அப்சஸ்டாக சொல்கிறீங்க, அது பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருந்தது. இது வந்து ஹோப் மன்னார்குடின்னு சொன்னோன்னே ஞாபகம் வர்ற வேற விஷயங்களை வந்து இது மாற்றும் அப்படின்னு நம்புகிறோம். அன்றைக்கே அதை தலைவர் சொல்லிட்டார். அது வந்து தலைவர் வந்து இதில் வந்து இன்ஃபேக்ட் வந்து அந்த காலத்தில் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்று தான். அப்போ அப்படிலாம் இருந்துச்சு. அது வந்து ஒரு வார்த்தையை சொல்லி அப்போ சொல்லுவாங்க, மன்னார்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி இப்போ எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தலைவருமே சொல்ல ஆரம்பித்தார் எதிர்கட்சியாக இருக்கும்போது. அப்போது வந்து திருச்சியில் ஒரு போராட்டத்தில் நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணேன், எங்கள் ஊரில் வந்து எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, இது எவ்வளோ பெருமைக்குரிய, நான் சட்டமன்றத்தில் பேசும்போதெல்லாம் எனது பெருமை வாய்ந்த மன்னார்குடின்னு தான் நான் பேசுவேன், அவ்வளோ பெருமைக்குரிய ஊர். இன்றைக்கி ஏதோ ஒரு சில பேர் தப்பு பண்ணுறதுனால அந்த பேரை வந்து மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிக்குது, அதை நீங்கள் நிறுத்தணும்னு சொல்லி சொன்னேன். அது அங்கேயே அறிவித்தார் தலைவர். அதான் எங்கள் ஆள் உடனே அறிவித்தார். அது சொன்னார், நான் இத்தனை நாள் இதை சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் இன்றைக்கி இப்போ தான் என் தம்பி வந்து ஞாபகப்படுத்தினான் எனக்கு, மன்னார்குடியிலையும் பரப்பது திமுகவோட இருவர்ண கொடி தான், எனவே இன்றோடு அந்த வார்த்தையை நான் நிறுத்துகிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். இதுதான் தலைவர், இதான் எங்களுக்கு தோணுதுங்களா, திமுக அப்படி சலங்க கட்டி ஆடுறோன்னா இது காரணம் எங்களுக்கு இந்த மாதிரி தலைவர் கிடைக்கிறாங்க. அதனால தான்